தமிழ்நாட்டுல நீதி இருக்கா? இந்த இந்திய தேசத்துல நீதித்துறைன்னு ஒண்ணு இருக்கா? நம்ம ஒரு 150 கோடி மக்கள் வாழக்கூடிய நாட்டுல நடக்கக்கூடிய அநீதிகளுக்கான நீதிய நமக்கு கட்டாயமா கிடைக்குமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. நேற்று மாலை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் விக்ரம்நாத் அண்ட் சந்தீப் மேத்தா அவர்களுடைய தலைமையிலான நீதி அரசர்கள் தலைமையிலான நீதித்துறை வந்து ஒரு தீர்ப்பை நம்ம அளிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தஸ்வந்த்னு சொல்லக்கூடிய அந்த தஸ்வந்த் ஹாசினின்னு சொல்லக்கூடிய அந்த வழக்கு பிப்ரவரி 5, 2017 பதியப்பட்ட அந்த வழக்கு அதோடைய தீர்ப்பு வந்திருக்கு. தஸ்வந்துக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, தஸ்வந்த் மேல போதுமான அளவுக்கு ஆதாரம் கிடையாதுன்னு சொல்லி தஸ்வந்தை விடுதலை செஞ்சிருக்காங்க. இப்போ இது யாரு தஸ்வந்த், ஹாசினி யாரு, இந்த வழக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில முழுமையா பார்க்கலாம். பிப்ரவரி 5, 2017 ஹாசினின்னு ஒரு குழந்தைய சாயங்காலம் 5 மணிலேருந்து காணோம் அப்படின்னு சொல்லி ஒரு புகார் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு வருது. மாங்குளம் காவல் நிலையத்துக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வருது. உடனடியாக காவல்துறை முதல் வந்து அந்த தேடுதல் வேட்டையில் இறங்குறாங்க. தேடும் பொழுது அங்கே வந்து ஒரு நள்ளிரவு வரைக்குமே அந்த பாடியும் கிடைக்கல, குழந்தையும் கிடைக்கல. குழந்தை உயிரோட இருக்கா இல்லையானே தெரியாம எல்லாரும் தேடுறாங்க. அவங்க வந்து ஹவுசிங் யூனிட்னு சொல்லக்கூடிய அந்த பிளாட் சிஸ்டம்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தையும் அவங்களோட அம்மா எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஃபிளாட்ல இருக்க எல்லாரும் வீட்லயும் போலீஸ் வந்து நைட்டா சர்ச் பண்றாங்க. அதுக்கப்புறம் எந்த தடயமும் கிடைக்கலன்னும் போது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பைபாஸ் ரோடு, அந்த வீடு குடியிருப்பு இருக்கக்கூடிய ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய தாம்பரம் மதுராந்தகம் பைபாஸ் ரோட்ல வந்து ஒரு பாதி எரிஞ்ச நிலையில ஒரு பிணம் கிடைக்குது. அது வந்து சரியா அடுத்த ஒரு நாள் கழிச்சு கிடைக்குது. உடனடியாக காவல்துறை அந்த பாடியை கைப்பற்றி பிரேத பரிசோதனை அந்த இடத்துலயே வச்சு செய்கிறாங்க. ஏன்னா அது கிட்டத்தட்ட பர்ன்ட் பாடி ஒண்ணுமே இல்லைங்க. அப்போ அந்த இடத்துலயே வச்சு காவல்துறை வந்து போஸ்ட்மார்ட்டம் அதை வழக்கு பதிவு செஞ்சுட்டாங்க. ஆல்ரெடி வழக்கு மிஸ்ஸிங்னு ஒரு வழக்கு பதிவு செஞ்சாங்க. அதை தொடர்ந்து இப்போ வந்து அது கூட இணைச்சு இந்த குழந்தை தானான்னு உறுதி செய்வதற்கான வேலைகளை இறங்கினாங்க. அப்போ அந்த உடம்புல இருந்த பல்ல வச்சும் அந்த டெட் பாடியில் இருக்கக்கூடிய ஹேரு மற்ற